அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சிலபஸ் பார்த்தோம். யூஜி டிகிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ன சிலபஸ், அதுக்கு என்ன புக்கு நம்ம படிச்சா ஆப்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். 300 மார்க்கு, 200 கொஸ்டின் நம்மளுடைய சப்ஜெக்ட் கொஸ்டின். ஸோ சப்ஜெக்ட்ல நீங்க எந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சு எழுதுறீங்களோ, கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்களோ, நமக்கு நல்ல மார்க் ரைஸ் ஆகும். கட் ஆஃப் நமக்கு நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 3 சாப்டர், 2 சாப்டர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஒரு சாப்டர் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, 3வது சாப்டர். அதுக்கு அடுத்து 4வது சாப்டர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, 5, 6 3 சாப்டர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்க போறோம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கிறது பீரியாடிக் கிளாசிபிகேஷன். இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன் நம்ம +2ல இருந்து படிச்சுட்டு வர்றோம். கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது உங்களுக்கு கிட்டத்தட்ட பீரியாடிக் டேபிள எப்படி நம்ம அரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க, டோபரினர் ட்ரையட்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். குரூப்னா என்ன, பீரியட்னா என்ன, பீரியாடிக் டேபிள்ல ஒரு எலமெண்டோடைய பொசிஷன் எங்க இருக்கும், குரூப் நம்பர் என்ன, ஒவ்வொரு குரூப்புக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நேம் என்ன, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பீரியாடிக் டேபிள பத்தின வெரி பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க படிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணலாம். தென் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லக்கூடிய அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில வேரியஸ் ஸ்கேல்ஸ் இது பார்க்கணும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸுமே எப்படி வேரியேஷன் ஆகுது, ட்ரெண்ட் அலாங் த பீரியட்ஸ் அண்ட் குரூப் பார்க்கணும். குரூப்ல எப்படி வேரியேஷன் இருக்கு, தென் அண்ட் இட்ஸ் பீரியட்ல எப்படி வேரியேஷன் இருக்கு, இதனுடைய சம் ஸ்பெஷல் அண்ட் சம் எக்ஸப்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல்லாம் பார்க்கணும். அப்புறம் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை பொறுத்தவரையில் ஸ்லேட்டர் ரூல் போட்டு Z⁻Z−Sன்னு எஃபெக்டிவ் நியூக்ளியர் ரேடியஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, நியூக்ளியர் சார்ஜ் பார்க்குறோம் இல்லையா, அது ரிலேட்டடு ப்ராப்ளம்ஸும் நீங்கள் என்ன செய்யணும், போட்டு பார்த்துக்கணும். அது மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஸ்கேலில் வேரியஸ் ஸ்கேல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கேல்ஸையும் நம்ம பார்த்து அது ரிலேட்டட் ப்ராப்ளமும் போட்டு பார்த்துட்டீங்கன்னா பீரியாடிக் கிளாசிபிகேஷனை நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்துக்கலாம். அடுத்தது கெமிக்கல் பாண்டிங். இந்த கெமிக்கல் பாண்டிங் விச் இஸ் ஃப்ரம் யுவர் அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோவலன்ட் கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லக்கூடிய 3 டைப் ஆஃப் பாண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சாப்டர் தான் இந்த கெமிக்கல் பாண்ட். அதுல லாட்டிஸ் எனர்ஜியில சாலிட் ஸ்டேட்டோட உங்களுக்கு சில போர்ஷன்ஸ் லிங்க் ஆகும். அந்த லாட்டிஸ் எனர்ஜி எப்படி ஒரு காம்போனன்ட்டுக்கு அரைவ் பண்றதுன்றத கிளியர் கட்டா பார்த்துக்கோங்க. தென் பிஎஸ்சி பிஆர் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா காம்பவுண்டுக்கும், ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி பிஎஸ்சி பிஆர் தியரி படி ஷேப் அரைவ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த ஷேப் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும் பிஎஸ்சி பிஆர் தியரியில. ஷேப்பு, நம்பர் ஆஃப் லோன் பேர், நம்பர் ஆஃப் பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர் இருக்குது, எத்தனை பாண்டிங் இருக்குது, என்ன பாண்ட் ஆங்கிள், எதுக்கு பாண்ட் ஆங்கிள் அதிகம், எதுக்கு பாண்ட் ஆங்கிள் குறைவு, எத்தனை லோன் பேர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த விஎஸ்சிபிஆர் தியரியில கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்தது பார்ஷியல் அயானிக் கேரக்டர்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் பஜன்ஸ் ரூல். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியது. இது சாலுபிலிட்டியோட உங்க சால்ட்டினுடைய நேச்சரை கனெக்ட் பண்ணும். பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டர் எதுக்கு இருக்கும், பார்ஷியல் அயானிக் கேரக்டர் எதுக்கு இருக்கும் கூடிய மாதிரியான டைப்ஸ் இதில் கேட்பாங்க. எது வந்து வாட்டர்ல கரையும், எது வந்து கோவலன்ட் சால்வெண்ட்ல கரையுன்ற மாதிரி வேரியேஷன்ஸ் கேட்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் கெமிக்கல் பாண்டிங், இது பார்த்துக்கோங்க. தென் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான். போரான் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சர், ஆனால் அது நிறைய காம்பவுண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரானை ஸ்டடி பண்றோம் நம்ம. எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சர் ஆஃப் போரான் காம்பவுண்ட், ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலைட்ஸ் அண்ட் நைட்ரைட்ஸ் ஆஃப் போரான், BCl3, Bn, இதெல்லாம் பார்க்கணும். டைபோரேன், B2H6 அண்ட் போரசின், Bn, இந்த இன்ஆர்கானிக் பென்சின் சொல்றோம் இல்லையா, இதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்க்கணும். இந்த 4 காம்பவுண்டுக்கும் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பார்த்துக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டாகவும் பார்த்துக்கணும். அது போக சிலிக்கன் காம்பவுண்ட்ஸா சிலிகோன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகேட்ஸ் பார்க்க போறோம். சிலிகேட்ஸ்ல வெரைட்டி ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு. 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல். அந்த 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல்லையும் ஃபர்தர் கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். தென் சிலிகோன்ஸ்னா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்றத பார்த்துக்கோம்.
தென் யூனிட் 5 கம்ப்ளீட்லி லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் பத்தினது. இது ரொம்ப சின்ன சாப்டர், ஆனா நிறைய கொஸ்டின் இதுல இருந்து வரும். பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள், அக்கரன்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க படிக்கிற காலத்துல படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் லாந்தனைடு ஆக்டினைடு. லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாந்தனைடு கான்ட்ராக்ஷனால வரக்கூடிய ஒரு 5 எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை பத்தி நீங்க டீடைலா அப்ளிகேஷன்ஸோட தெரிஞ்சுக்கணும். தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காம்ப்ளெக்சேஷன் பிஹேவியர். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாந்தனைடு நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அப்சர்டுக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஏன் அந்த டிஃபரன்ஸ், அதை எப்படி என்ன வேல்யூ வரும்ன்றத நம்ம கால்குலேஷன்ல கொண்டு வர போறோம். அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் காம்ப்ளெக்சேஷன் பிஹேவியர். ஏன் எஃப்லாக் எலமெண்ட்ல 4D 5D, அதாவது லாந்தனைடு ஆக்டினைடு எது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், எது வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். தென் லாந்தனைடு ஆக்டினுடைய கம்பேரிசன், இதெல்லாம் பார்த்துக்கிறது லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு சாப்டருக்குள்ள வருது. தென் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. இதுல ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, டிடெக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட், எப்படி ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம டிடெக்ட் பண்றோம், half life period of a compound, nuclear stability, N/P ratio, isotope, isobar, isotone, various types of nuclear reactions. நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல அவங்க கொடுக்கிறது ஸ்டாலேஷன், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். அந்த ஃபிஷன் ஃபியூஷன்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். ஃபிஷன் ஃபியூஷன் எப்படி நடக்குது, எந்த காம்பவுண்ட்லாம் ஃபிஷன் போகும், எதெல்லாம் ஃபியூஷன் போகும்னு சொல்லி ஃபிஷன் ஃபியூஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் எல்லாமே நம்ம பார்க்கணும். Then stellar energy, uses of nuclear energy, nuclear power projects in India, applications of radioactive isotopes in industries, medicine, agriculture. இது ஒரு பெரிய சாப்டர். இதுவும் நீங்க நல்லா கிளியர் கட்டா படிச்சு வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வரும். தென் யூனிட் 6, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ஒரு சில இயர்ஸ்லாம் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கே நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதனால கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை நீங்க நல்லா தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாமன்கிளேச்சர்ல இருந்து பார்க்கணும். நாமன்கிளேச்சர், ஐயூகாக் நாமன்கிளேச்சர், அண்ட் இதுக்கு எப்படி நேமிங் கொடுக்கிறது, இதனுடைய ஐசோமெரிசம்ஸ் என்னென்ன இருக்குது, இதுல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான தியரிஸ், வெர்னர் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரிஸா, 3 தியரிஸையும் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் அரைவ் பண்றோம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுக்குறோம், ஒரு காம்பவுண்ட் லபைல் காம்ப்ளெக்ஸா, இனர்ட் காம்ப்ளெக்ஸா, அதனுடைய கலர் என்ன வரும், மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன வரும், இது எல்லாமே நீங்க சிஎஃப்டி விபிடி வச்சு அரைவ் பண்ணலாம். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, இன்னர் ஸ்பியர் காம்ப்ளெக்ஸா, அவுட்டர் ஸ்பியர் காம்ப்ளெக்ஸா, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால இந்த தியரிஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன் அடிஷன் எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் EAN ரூல், அதையும் நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில நிறைய பல்க் கொஸ்டின்ஸ் வரும், நீங்க அட்டன் பண்ணலாம். தென் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடியது. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்ரேஷன்ஸ் இருக்கு, அது பார்க்கணும். கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், பேசிக் பிரின்சிபிள்ஸ், அதனுடைய பேசிக் பிரின்சிபிள் என்ன, செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் டெக்னிக், இது எல்லாம் சேர்ந்ததுதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியினுடைய ஒட்டுமொத்த சிலபஸ். இந்த 3 சாப்டர்ஸும் டோட்டலா இன்ஆர்கானிக்க உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். இதுக்கான புக்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது டெக்ஸ்ட் புக் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி PL சோனி அண்ட் சத்யபிரகாஷ் மாடர்ன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி RD மதன். இந்த 2 புக்லையும் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடா என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கோங்க. இன் அடிஷன் நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய +1 +2 புக்ல இந்த இன்ஆர்கானிக் ரிலேட்டடா என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ, இன்ஆர்கானிக்ல +1ல 5 சாப்டர், +2ல 5 சாப்டர்ஸ் இருக்கு. டோட்டலா 10 சாப்டர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம இப்ப கரண்ட் +1 +2 புக்ல இருக்கு. அந்த 10 சாப்டரையும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இன்ஆர்கானிக் கொஸ்டினை அட்டம் பண்ணலாம். ஸோ அடுத்த பதிவுல நம்ம இதுல கேட்கக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் பார்த்துட்டோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்ன கேட்பாங்க, என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குன்றத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் பார்த்ததுனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.